hello, good morning. நான் உங்க சுஜா. Welcome to Gama Gama Samayal. இன்னைக்கு நாம சூப்பரான ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசை பார்க்க போறோம். இந்த தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பார்த்துட்டு வந்துடலாம். ஊற வைத்த ஓட்ஸ் 1 கப், மில்லட் மாவு 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் பாதி, எண்ணெய் தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 2, கறிவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி சிறிது, உப்பு தேவையான அளவு. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசை இது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து இட்லி தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். கொஞ்ச நாளாக வந்து நம்ம வந்து மில்லட்க்கு மாறிட்டோம். ஸோ அந்த மாவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை பண்ணுறோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாக வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது வந்து ஓட்ஸு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்திரிச்ச உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் ஓட்ஸ் தான். இந்த ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு வெங்காயம், கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னைக்கு வந்து நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கீரை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், இல்லை புதினா சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக, அதாவது மாவு எந்த பதத்துக்கு இருக்குமோ நமக்கு வந்து தோசைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட மல்டி மில்லட் பவுடர் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசைக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு மெத்தடில் நம்ம வந்து மாவு கரைப்போம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக மல்டி மில்லட் பவுடர் சேர்த்துருக்கோம். அதாவது நம்ம வந்து கோதுமை மாவு இல்லைனா வந்து வேறு ஏதாவது மாவு சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து மல்டி மில்லட்டோட மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு இருக்குது. நல்லா சூடாகட்டும். இதில் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் இல்லைனா நெய் அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து கஞ்சி பண்ணி குடிப்போம், இல்லைனா வந்து ஸ்வீட்டாக குடிப்போம். இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சுஜா.